வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेंद्र सरस्वती गुरुपादगाम चरणारविंदाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டசப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 78. ஆபரணாகமகா, ஸ்ரீ அகஸ்திய மகாமா முனிவராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் இந்த ஆபரணங்கள் அனைத்தும் எனக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னாராம். என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விகாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோ சுச்சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டசப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 78. ஆபரணாகமகா, அதாவது ஸ்ரீ அகஸ்திய மகாமா முனிவராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் இந்த ஆபரணங்கள்லாம் தனக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னாராம். ஸ்ருத்வாது பாஷிதம் வாக்கியம் மம ராம சுபாட்சரம் பிராஞ்சலி பிரத்யுவாசேதம் சாஸ்வர்கி ரகுநந்தனா. அதாவது ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி அகஸ்திய மகாமா முனிவராகப்பட்டவர் மிகவும் தெளிவாக சொல்லியதை கேட்டதுமே தேவலோகவாசியான ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அகஸ்திய மாமுனிவருக்கு பதில் சொன்னாராம். சுணு பிரம்மன் புரா விருத்தம் மமே சுக துக்கயோஹோ அனதி ரமணீயம் ஹி யதா பிருஷ்யசி மாம் துஜா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்றார் அகஸ்திய மாமுனிவர்கிட்ட, பிராமணோத்தமரே, பிராமணரே, கடந்து செல்ல முடியாத சுக துக்கங்களின் காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன்.
இதை நீங்கள் கேளுங்க. இந்த நிகழ்ச்சியானது முன்னர் எப்போதோ நடந்தது. அதாவது ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், இவர்கிட்ட சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்வர்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஒரு மனுஷன் இறந்து விட்டால் சடலமானது கீழே இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபமானது மட்டும்தான் அது யமலோகத்துக்கு போகும். அந்த ஸ்தூல ரூபமாக இருக்கிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்வர்கியா இருந்தவன் ஆண். இப்போ இந்த ஸ்வர்கியானவள் கீழே அந்த ஆற்றங்கரையில் இருந்தது பார்த்தீங்களா, அது அதனுடைய உடல் மாமிச உடல். ஏன்னா பிரம்மா தான் சொல்றானோ அதை சொல்றார். இப்போ அந்த ஸ்வர்கியா இருக்கிறவன் சொல்றான், மகா முனிவர்கிட்ட நீங்க என்ன கேட்டுட்டே, நான் யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல அப்படின்னுட்டு அந்த ஸ்வர்கியாக இருக்கக்கூடியவர் சொல்ல ஆரம்பிச்சாராம். புறா வைத்தர் பகோ ராஜா பிதாமம மகாயசாக சுதேவைதி விக்யாதஸ் திரிஷு லோகேஷு வீரியமானே தஸ்ய புத்திரத்வயம் பிரம்மன் துவாபியம் ஸ்திரீபியாம் அஜாயதா அகம் ஸ்வேத இது ஜாதோ யவீயான் சுரதோ பவது. இப்போ அந்த ஸ்வர்கியானது சொல்றது, அகஸ்திய மாமுனிவர் கிட்டக்க இந்த மாமிசத்தை சாப்பிட்டு போச்சோனோ அது சொல்றது. முன்னொரு காலத்துல என்னுடைய தகப்பனாராகப்பட்டவர் மிகவும் புகழ்பெற்றவர். அப்படிப்பட்டவர் விதர்ப்பம் அப்படின்ற நாட்டினுடைய மன்னனாக இருந்தார். அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுதேவன்னு பேரு. என்னுடைய தகப்பனார் 3 உலகங்களிலும் பெயர் பெற்ற பராக்கிரமம் உடையவராக இருந்தார். வேதத்தையே பிரமாதமாக கற்றறிந்த வித்தகரே. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். என்னுடைய தகப்பனாருக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளிலிருந்தும் 2 பிள்ளைகள் தோன்றினார்கள். நான் மூத்த மைந்தன். என்னுடைய பேர் ஸ்வேதன்னு பேர். இளையவன் அவன் பேர் சுரதன்னு பேர். 2 பிள்ளைகள். யாருக்கு? சுதேவனுக்கு, மன்னனுக்கு பிறந்தவர்கள் நாங்கள். ததா பிதரி ஸ்வரியாதே பௌரா மாமபிய சேஷசயன் தத்ராகம் கிருதவான் ராஜ்யம் தர்மம் யம் ச சுசமாஹிதா. எங்களுடைய தந்தையாகப்பட்டவர் விதர்ப்பம் நாட்டு மகாராஜா சுதேவன். அவர் அவருடைய காலம் முடிஞ்சு விண்ணுலகம் சென்றதுமே நகர மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி எனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் முடிசூட்டினார்கள். நான் பொறுப்போட கொஞ்சம் கூட தர்மம் தவறாமல் ஆட்சி புரிந்து கொண்டுதான் வந்திருந்தேன். ஏவம் வருஷ சகசிராணி மமா தீர்த்தானி சுப்ரதா ராஜ்யம் காரயதோ பிரம்மன் பிரஜாதர்மேண ரக்ஷதா. இப்போ அந்த ஸ்வர்கியானது இதை எல்லாத்தையும் ராமபிரான்ட்ட சொல்றார் அகஸ்திய மாமுனிவர். இந்த ஆவணம் எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றார். அவர்கிட்ட ராமபிரான் கேட்டு இருக்கார். அப்ப என்ன பண்ணிட்டு தெரியுமா அந்த ஸ்வர்கிய ராமா என்னை பார்த்து,
நல்ல விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவரே, கொஞ்சம் கூட தர்மம் அந்த அறநெறியை பிறழாமல், கொஞ்சம் கூட தவறாம மக்களை நான் காப்பாற்றிக் கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தேன். அந்த ஆட்சி செய்த காலம் எவ்வளவு காலம் தெரியுமா? 1000 ஆண்டுகள் காலமானது கழிந்தது. சோகம் நிமித்தே கஸ்மின்ஸ் சித்விஜ்ஞா தாயுர் திஜோத்தமா காலதர்மகிருதி ஞஸ்யா ததோவனம் உபாகமம். அப்போ அந்த சொர்க்கியான என்கிட்ட சொல்லி தராமா? என்ன சொல்லி தெரியுமா? பிராமணரே, அந்தனோத்தமரே, ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய ஆயுளானது முடிய போறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொடுத்து. அப்படி தெரிந்த உடனேயே நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த நாளை என்னோட நினைவில் வைத்துக்கொண்டு நான் காட்டை நோக்கி சென்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு பாராமா. சோகம் வனவிதம் துர்கம் மிருகபக்ஷி விவர்ஜிதம் தவசர்த்தும் பிரவிஷ்டோஸ்மி சமீபே சரசசுபே. அப்போ அந்த ஸ்வர்க்கியம் கேட்ட என்ன சொன்னது தெரியுமாராமா? அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீராமபிரான்ட்ட. அப்போ அந்த யாருமே உள்ள நுழைய முடியாத விலங்குகள் பறவைகள் எதுவுமே இல்லாத இந்த காட்டுப்பகுதிக்கு நான் வந்தேன். அப்போ இங்கே பிரமாதமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஏரி இருக்கோன்னா, இந்த ஏரிக்கு அருகில் ஒரு ஆசிரமம் இருக்க பார்த்தேல, அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு நான் தவம் செய்ய தொடங்கிட்டேன் அப்படின்னு அந்த ஸ்வர்கியானது ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொல்லித்தான். பிராதரம் ஸ்வரதம் ராஜ்யே ஹபேஷிஷ்ய மகீபதிம் இதம் சர சமாசாத்திய தவஸ்தப்தம் மயாசிரம். அப்போ என்னுடைய தம்பியாகப்பட்ட சுரதனை நான் என்ன பண்ணேன், அந்த ராஜ்யத்துக்கு மன்னனாக ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இந்த ஏரிக்கரைக்கு நீண்ட காலம் நான் தவம் புரிந்தேன். சோகம் வருஷசகசிராணி தபஸ்திரீ மகாவனே தப்த சுதுஷ்கரம் பிராப்தோ பிரம்மலோக மனுத்தமம். அந்த ஸ்வர்கியானது என்கிட்ட சொல்லி தரமா, இந்த மாபெரும் காட்டுல நான் 3000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்திருந்தேன். யாராலையுமே செய்ய முடியாத அளவில் இருக்கக்கூடிய செயற்கரிய தவமானது செஞ்சேன். அதனால யாருமே தவம் செஞ்சாலும் கூட எப்பாடுபட்டும் அடைய முடியாத இந்த பிரம்மலோகத்தை நான் வரம் பெற்று நான் பிரம்மலோகம் அடைஞ்சேன். பிரம்மலோகத்தில் இருந்தேன் நான். தஸ்யமே ஸ்வர்கபூதஸ்ய க்ஷுத்பிபாசே திஜோத்தமா பாதேதே பரமோதார ததோஹம் யதிதேந்திரியா. இந்த சொர்க்கியானது என்கிட்ட சொன்னது ராமா. என்ன சொன்னது தெரியுமா? பிராமணரே, அந்தனோத்தமரே, பிரம்மலோகத்தை நான் போய் அடைஞ்சுட்டேன். அங்கே அடைஞ்ச உடனேயே எனக்கு பசியும் தாகமானது ரொம்பவும் என்னை வருத்தி எடுத்தது.
அனைவரிடமும் கருணையுடன் இருக்கக்கூடிய மகாமா முனிவரே, நான் என்ன பண்ண தெரியுமா? அப்போ அந்த பசி தாகத்தினால என்னுடைய புலன்கள் அனைத்தும், அதாவது புலன்கள்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் கலங்கி துன்பப்பட்டேன். அப்படி துன்பப்பட்ட நான் இந்த மூவுலக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சாட்சாத் தாந்தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவை அவரிடம் சென்று நான் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? பகவன் பிரம்மலோ கோயம் க்ஷுத்பிபாச விவர்ஜிதா கஸ்யாயம் கர்மண பாக க்ஷுத்பிபாசான் உகோ ஹ்யஹம் ஆஹார கஸ்யமே தேவா தன்மே ப்ரூஹி பிதாமகா. அந்த சொர்க்கியானது என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? நான் உடனே நேரம் போனேன், பிரம்மா கிட்டக்க போனேன். அவர்கிட்ட போன உடனேயே, பகவானே, இந்த பிரம்மலோகத்தில் பசீதாகம் ஏற்படாது அப்படின்னு தான் வேத தர்மசாஸ்திரம் அறிந்தவர்கள், வேதத்தை கற்று அறிந்தவர்கள் அனைவரும் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கா. என்னுடைய எந்த கர்மாவினுடைய பயனால இந்த பசிதாகமானது என்னை தாக்கி கொண்டு இருக்கின்றது? பிதாமகரே, பிரம்மாவே, எனக்கு இப்போ ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு என்ன உணவு அப்படின்ற அந்த விஷயத்த தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் பிரம்மா கிட்டக்க அப்படின்னு சொர்க்கி என்கிட்ட சொன்னது. ராமா, பிதாமகஸ்து மாமாக தவாஹார சுதேவஜா ஸ்வாதூனி ஸ்வாணி மாம்சானி தானி பக்ஷ்ய நித்யசகா. என்னுடைய சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே ஸ்வர்கி அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொல்றது. இதை கேட்ட உடனேயே தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவாகப்பட்டவர் அவர் சொன்னார், அப்பா சுதேவனின் மைந்தனே, மண்ணோகத்தில் உன்னுடைய உடலானது இருக்கு, உன் உயிர் தான் இங்கே விட்டு உடல் அங்கதானே இருக்கு அந்த ஏரிக்கரையில். அந்த உடலினுடைய சுவையான மாமிசத்தையே என்னாலும் நீ சாப்பிட்டு கொண்டு இருப்பாயாக, புசிப்பாயாகன்னு வரம் கொடுத்தார். ஸ்வசரீரம் துவயா புஷ்டம் குர்வதா தபவுத்தமம் அனுக்தம் ரோகதே ஸ்வேதா ந கதாசின் மகாமதே. உடனே பிரம்மா சொன்னாரே, கேட்டுக்க ஸ்வேதனே, ஸ்வர்கியே, உத்தமமான தவமானது நீ செஞ்சு உன்னுடைய உடலினுடைய செழுமையை பிரமாதமாக பெருக்கிக் கொண்டு இருந்தாய். நீ மகா அறிஞன், பேரறிஞனே. ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். பிரம்மா சொல்றார் ஸ்வர்கை கிட்டக ஸ்வேதன்ட்ட, ஒரு ஜலத்தை தண்ணீரை ஊற்றாமல் ஒரு செடியானது வளராது, தானா வளர்றது கிடையாது. அதுபோல தவத்தை மட்டும் செய்தால் போதாது. தவம் செஞ்சுட்டா எல்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாக்க நிச்சயமா அது நடக்கவே நடக்காது. நாம் செய்யக்கூடிய தவமானது நமக்கு நல்ல பலனை தர வேண்டும் என்றால் அதற்கு தானம் அப்படின்ற தண்ணீரையும் அதில் நாம தான் விட வேண்டும். தானம்ங்கிறது தண்ணீர், தானம் கொடுக்கணும். நீ தவம் மட்டும் பண்ணா பிரயோஜனம் கிடையாது.
அப்படின்னு பிரம்மாவாகப்பட்டவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொர்க்கி அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொல்லித்துறாமா என்கிட்ட சொன்னது. திருப்திர்ன தே அஸ்தி சூக்ஷ்மாபி வனே சத்வனி சத்வ நிஷேவிதே புராத்வான் பிக்ஷமானாய பிக்ஷாவை யதயேன்றுவா நஹி தத்த त्वयेन्द्राभ यस्मात् तति दये अभिगई दत्तं न ते अस्ति सूक्ष्मोऽपि तपयेव निषेवसे. சொர்க்கியானது அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொல்றது. அகஸ்திய மாமுனிவர் ராமர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப அந்த சொர்க்கியை கேட்ட என்ன சொன்ன தெரியுமா? ராமா, பிரம்மாவாகப்பட்டவர் அமைதியாக நிலவக்கூடிய வனத்தில் இருந்த உனக்கு சிறிதளவும் திருப்தியானது ஏற்படவே இல்லையே மன்னனே, ஸ்வேதனே. இதற்கு முன்னால ஒரு சமயம் நல்லா ஞாபகப்படுத்திப்ப. நீ தம இருக்கத்துக்கு முன்னால உன்னுடைய அரண்மனை வாசல்ல பிச்சை கேட்டு ஒருவர் வந்தார். அந்த வந்தவருக்கு நீ பிச்சையே போடாம போ போ, அதெல்லாம் உணவிடாது, போ போ அப்படின்னு விரட்டி அடிச்ச. ஆனா நீ தவம் செஞ்சதுனால எப்படி இருக்க தெரியுமா? இந்திரனை போல ஒளி வீசக்கூடியவனே. நீ ராஜ்யமானது ஆண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏழைகளுக்கோ தெய்வங்களுக்கோ ஏன் உன்னுடைய பிதர்பிதாமக பிரபிதாமக மாத்திருபிதாமகி பிரபிதாமகி உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ ஒரு வேளை கூட ஒரு நாள்ல கூட அன்னமானது அளித்ததே இல்லையே. நீ தவம் அப்படின்ற அந்த ஒண்ணத்திலேயே மூழ்கி இருந்த, இதை எல்லாத்தையும் மறந்துவிட்ட அப்படின்னு பிரம்மாவாகப்பட்டவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொர்க்கியானது அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொன்னாராம். தேன சொர்க்க கதோ வத்சா பாஜ்யசே க்ஷுப்பிபாசயா சத்வம் சுபஷ்டம் ஆகாரை ஸ்வசரீரம் அனுத்தமம் பக்ஷயத்வாம் ருதரசம் தேன திருப்திர் பவிஷ்யதி. அதாவது என்ன சொல்ற பிரம்மா, இங்க யாரு தவம் செஞ்சாலும் சரி தானமானது செய்யணும். புத்தர்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த அன்னப்பிண்டமானதை செஞ்சாகணும். அமாவாசை அவளை நினைச்சிட்டு நம்ம அன்னப்பிண்டம் வைக்கணும். இந்த மாதிரியா யாரெல்லாம் வைக்கலையோ அவளுடைய மனித பிறவிகள் அவர்களுடைய காலமானது முடிந்தவுடன் அவரை மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் நேரடியாக யமலோகத்திற்கு சென்றாலும் மீண்டும் அவர்கள் பூலோகத்திற்கு அவர்களுடைய உடலையே அவர்கள் சாப்பிட வேண்டும், பிணத்தை தின்ன வேண்டும். கங்கை நதி கரையெல்லாம் பார்த்தேன்னா பிணத்தை திங்கிற பார்த்தேல, அவெல்லாம் இந்த மாதிரி இருந்து வரோம் புத்தர்களுக்கு செய்யாம. அதாவது சுவாமி அவரே சொல்றாரு பாருங்க பிரம்மா, சுவாமிங்கிறது நமக்கு வேணும், சுவாமியை நினைக்க வேண்டும். அப்படி நமக்கு அந்த சுவாமி கிட்டேந்து நமக்கு வரம் வேண்டும் என்றால்
நாம் தானங்களே செய்ய வேண்டும், பித்திருக்களை திருப்திப்படுத்தணும், யாராவது ஏழை பாழம் வந்தாலும் அவளுக்கு உதவணும், எல்லாம் செய்யணும். எல்லாரையும் வெள்ளப்போங்க பித்திருக்களுக்கு நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன அவள் சொத்து சேர்த்து வச்சேன், அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு பிரம்மா. அந்த ஸ்வர்கிக்கு குழந்தாய், அதனால நீ பிரம்மலோகத்துக்கு வந்தாலும் நீ இந்த மாதிரி உன் முன்னோர்களுக்கெல்லாம் எதையுமே செய்யாம இருந்த பாத்தியா? யாருக்குமே எந்த விதமான உன் கையிலேருந்து ஒருத்த பைசா கூட கொடுக்காம இருந்த பாத்தியா? அதனால தான் உனக்கு பசி தாகம் இதெல்லாம் உன்னை தாக்கி கொண்டு இருக்கின்றது. அதாவது உன்னுடைய சரீரமானது ஸ்வேதா புஷ்டியான உணவுகளால் செழிப்பாக பிரமாதமா உன்னோட சரீரமானது வளர்ந்துருக்கு. ஏன்னா பழம் கிழங்கு தானே சாப்பிட்ருக்க, அதனால பிரம்மாண்டமா இருக்கு. அதனால உன்னோட சரீரத்தையே நீ புசித்து சாப்பிட்டு கொண்டு நீ திருப்தி அடைவாய் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுத்தாரு பிரம்மாவாகப்பட்டவர். இது அவருக்கு இந்த சொர்க்கிக்கு மட்டும் கிடையாது, ஸ்வேதனுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே இதுதான் தர்மசாஸ்திரம். யதா து தத்வனம் ஸ்வேதா அகஸ்திய சுமஹான் ருஷி அகமிஷ்யதி துர்தர்ஷஸ் ததா கிருஷ்ராத் விமோக்ஷசே. அப்போ பிரம்மா சொன்னார் என்னை பார்த்து, ஸ்வேதனே, உனக்கு இந்த சாபமானது இந்த பசியானது எப்ப நீங்கும் அப்படின்னா, தவத்திலேயே மிகவும் உயர்ந்த தபஸ்வியாக இருக்கக்கூடிய மகாமுனிவர் அகஸ்தியர் அந்த காட்டுக்கு எப்பொழுது வருகின்றாரோ அப்போது நீ இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவாய் அப்படின்னு எனக்கு பிரம்மாவாகப்பட்டவர் சொன்னார். சகி தாரயிதும் சௌமியா சத்ய சுரகணானபி கிம் புனஸ்துவாம் மகாபாஹோ க்ஷுட்பிபாசா வசங்கதம். உடனே பிரம்மா சொன்னார், செல்வனே நன்னா கேட்டுக்கோ, அவர் இருக்காரே அந்த அகஸ்திய மாமுனிவர் தேவர்கள் அனைவரையுமே துன்பக் கடலில் இருந்து அவர்களை விடுவித்து விடும் ஆற்றல் உடையவர், மகா ஞானி. அதனால பெருந்தோழனே, நீ வெறும் பசி தாகத்தினால துன்பப்படும் உன்னை விடுவிக்க அவரால் முடியாதா என்ன? அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அகஸ்திய மாமுனிவர் நினைத்தால் அப்படின்னுட்டு பிரம்மாவாகப்பட்டவர் என்னிடம் சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் நான் பூலோகத்துக்கு வந்துட்டேன். சோகம் பகவதஸ்துத்வா தேவதேவஸ்ய நிச்சயம் ஆகாரம் கர்ஜதம் குருமி ஸ்வசரீரம் விஜோத்தமா. இப்போ சொர்க்கியானது அந்த ஸ்வேதன் அப்படின்றவன் அந்த ஸ்தூல ரூபமானது மகாமாமுனிவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் கிட்ட சொல்றது, பிராமணரே, அந்தனோத்தமரே, தேவர்களுக்கெல்லாமே தலைவராக இருக்கக்கூடிய தனந்தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மா அவருடைய உறுதியான சொற்களை கேட்ட நான் என்னுடைய உடலான வெறுக்கத்தக்க உணவை என்னுடைய உடலேயே நான் சாப்பிட்டு கொண்டு, அதாவது புசித்து கொண்டு வருகின்றேன் அப்படின்னு என்கிட்ட
இந்த ஸ்வர்கியானது சொன்னது ராமா, பகூன் வருஷேகனான் பிரம்மன் பூஜ்யமானம் யதம்மயா க்ஷயம் நாப்யேதி பிரம்மர்ஷே திருப்திஷாபி மமோத்தமா. உடனே அந்த சேதன் அவனுடைய ஸ்தூல ரூபம் என்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு தெரியுமா ராமா, மகா பிரம்ம ரிஷியே, நான் மிக நீண்ட காலமாக என்னுடைய சரீரத்தையே உடலையே நான் உண்டு கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த என்னுடைய சடலமானது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நான் சாப்பிட சாப்பிட எப்படி நான் பிரம்மலோகத்துக்கு என்னுடைய ஜோதியானது போச்சோ, ஸ்தூல ரூபமானது போச்சோ, அன்னைக்கு இருந்த உடல் அப்படியே இருக்கே தவிர கொஞ்சம் கூட இடம் குறையவே இல்லை. நான் சாப்பிட சாப்பிட குறையலை. அதனால எனக்கு திருப்தி, ரொம்பவும் திருப்தியானது ஏற்படுறது. ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறதில்ல, அந்த திருப்தியானது ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டுப்பா என்கிட்ட ராமா. தஸ்யமே கிருச்சர பூதஸ்யா கிருச்சரா தஸ்மாத் விமோக்ஷய அந்யேஷாம் ந கதே ஹ்யத்ர கும்பயோனிம் ருதே த்விஜம் இதமாபரணம் சௌமியா தாரணார்த்தம் துஜோத்தமா பிரதேகிருஷ்ணேஸ்வர பத்திரம் தே பிரசாதம் கர்த்துமர்கசி. ஏன்னா அந்த சேதன்ற அந்த விதர்ப்ப நாட்டுக்கு மன்னனா இருந்தான். அப்ப அவன்கிட்ட எவ்வளவு தூரம் செல்வங்கள்லாம் இருக்கும், ஆபரணங்கள்லாம் இருக்கும், எல்லாம் ஏகப்பட்டதா இருக்குமே. அதுவும் பிரம்மலோகத்தை அடைஞ்சுட்டாக்க கேட்க வேண்டுமா, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கான் உடம்பு முழுக்க. இந்த மாதிரி துன்பத்துல சிக்கி நான் தவிச்சு கொண்டிருக்கேன். என்னை எப்படியாவது இந்த துன்பத்தில் இருந்து நீங்க தான் என்னை விடுவிக்க வேண்டும். பிராமணராக அந்தனரான அகஸ்தியரை தவிர வேறு யாருமே எனக்கு புகலிடம் கிடையவே கிடையாது. ஏன்னா பிரம்மா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கார். அகஸ்தியர் ஒருவார் உனக்கு விமோசனம் கிடைக்கும் சொல்லிட்டார். அதனால வேத வித்தகரே, வேதங்களை நன்றாக கற்றறிந்து அதனுடைய பலன்களை அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியவரே, சான்றோரே, கஷ்டத்தில் இருந்து என்னை நீங்க விடுவிப்பதற்காக நான் உங்களுக்கு என்ன தரேன் தெரியுமா? இந்த ஆபரணத்தை நீங்க தானமா எங்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பிராமணனுக்கு தான் தானம் கொடுக்கணும். இதை தானமா எடுத்துக்கோ. எல்லா நகையும் நான் கைட்டு கொடுத்துடுறேன். எல்லாத்தையுமே எல்லா ஆபரணங்களும் உங்களுக்கு தான். தங்களுக்கு நலமே உண்டாகட்டும். எப்பொழுதும் தயவு செஞ்சு தாங்கள் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னுட்டு அந்த சேதனுடைய ஸ்தூல ரூபமான சொர்க்கியானது என்கிட்ட கேட்டிருந்தது ராமா. இதம் தாவத் சொர்ணம் ச தனம் வஸ்திராணி ச துஜா பக்ஷ்யம் போஜ்யம் ச பிரம்மர்ஷே ததாம் யா பராணி ச அபராணி அபரா அபர நாணிசா. அப்பா என்ன சொல்றது தெரியுமா ராமா என்கிட்ட? இந்த தங்கம் மட்டும், இந்த ஆபரணம் மட்டும் உங்களுக்கு போராது. என்னுடைய நாட்டில், என்னுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, என்னுடைய செல்வம், பட்ட ஆடைகள் எல்லாம், நவரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆடைகள், உணவுப் பொருட்கள், பலவிதமான அணிகலன்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்கு நான் தானமாக கொடுக்கிறேன். என்னை
இந்த சாபத்திலிருந்து விடுவீங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டதுப்பா. சர்வான் காமான் பிரச்சாமி கோகாம்ச முனிபுங்கவா தாரணையே பகவன் மக்கியம் பிரசாதம் கர்த்துமர்கசி. உடனே அது என்கிட்ட நான் கேட்டுன்றது, ராமா மகாமா முனிவரே, இன்னும் இதை தவிர தாங்கள் விரும்பக்கூடிய மற்ற பொருள்களையும் போக வஸ்துக்களையும் உங்களுக்கே நான் தானமா தருகிறேன். நீங்கள் தான் பகவான். ஆகவே பகவானே, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிக்க தாங்கள் தயவு கூர்ந்து என் மீது திருவுள்ளம் வைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று என்னிடம் கேட்டுன்றதுப்பா ராமா அந்த சொர்க்கியானது. தஸ்யாகம் சுகினோ வாக்கியம் திருத்வா துக்க சமன்விதம் தாரணா யோபஜக்ராக ததாபரண முத்தமம். அந்த சொர்க்கவாசி இருக்கணும். சொர்க்கவாசின்னாக்கா இந்த சுவேதன்றவன் பிரம்மலோகத்தில் போய் ஸ்தூல ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசி, அவன் இந்த மாதிரி துயரப்பட்டு சொன்ன ஏகப்பட்டதான அந்த சொற்களை கேட்டு நான் என்ன பண்ண தெரியுமா ராமா? உடனடியாக அவனை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக உன்னதமாக இருக்கக்கூடிய இந்த ஆபரணங்கள் அனைத்தையும் நான் அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் தானமாக அப்படின்ற. அப்போ பிராமணனுக்கு நாம தானத்தை அவ கேட்டு கொடுக்க கூடாது, நாமளாவே நிறைய கொடுக்கணும். அததான் அவர் சொல்ற. எதுக்காக அப்படின்னாக்கா, நாம் செய்யக்கூடிய அனைத்து பாப்ப புண்ணியங்கள் அனைத்துமே அந்த பிராமணனுக்கு தானங்களை கொடுப்பதனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நவபாவமானது கழித்து போறது. மயா பரிகிரஹீதேது தஸ்மின் நாபரணே சுபே மானுஷ பூர்வகோ தேகா ராஜர்ஷே வினநாசகா. நான் என்ன செஞ்ச தெரியுமா ராமா? அப்போ அந்த சொர்க்கவாசிக்கிட்டேருந்து மங்களகரமான அந்த ஆபரணங்கள் அனைத்தையும் தானமாக பெற்றுக்கொண்டு அந்த வினாடியே அந்த ராஜரிஷியினுடைய இதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார் மனித உடல்ல, அந்த மனித உடலோட அந்த சொர்க்கவாசியானது மறைந்து விட்டது ராமா. அதுல போய் அது ஐக்கியமாயிடுத்து. உடனே அந்த உடலும் மறைஞ்சு போச்சு. பிரணஷ்டேது சரீரேசௌ ராஜர்ஷி பரையா முதா திருப்த பிரமோதிதோ ராஜா ஜகாம திருதீவம் சுகம். அந்த ஆற்றங்கரையில் இருந்ததோனா சடலம், அந்த சடலமானது மறைஞ்சு போச்சு. இவற்றை நான் தானத்தை பெற்ற உடனேயே, அவருக்கு அந்த சாவு மோட்ச மந்திரத்தை சொன்ன உடனேயே, அவன் தானத்தை வாங்கிட்ட அடுத்த வினாடியே அந்த சடலமானது மறைஞ்சு போச்சு. அந்த ஆத்தங்கரையில இல்ல. உடனேயே அந்த சொர்க்கவாசி மிகுந்த மகிழ்ச்சியோட திருப்தி அடைஞ்சு நல்ல சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு சுகமாக மீண்டும் பிரம்மலோகத்துக்கே போயிட்டான். அந்த சொர்க்கவாசி பிரம்மலோகத்துக்கு போயிட்டான் மறுபடியும் ராமா. தேனேதம் சக்கரதுல்யேனா திவ்யாம் ஆபரணம் மம தஸ்மின் நிமித்தே காகுஸ்தா.
தத்தம் தத்தம் அற்புத தர்சனம். அதனால காகுத்த வம்சத்தில் தோன்றியவனே ராமா, அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், இந்திரனுக்கு நிகராக இருக்கக்கூடிய மன்னனான ஸ்வேதன் இந்திரனுக்கு சமமாக்கிறார். அவர் பசிதாகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பிரமாதமாக கண்களையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகான தோற்றமுடைய இந்த ஆபரணத்தை எனக்கு தானமா கொடுத்தாம்பா ராமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். இந்த அத்தியாயத்தில் என்னன்னாக்கா, இந்த உத்தரகாண்டம்னாலே என்ன அப்படின்னா மொத்த வேத தர்ம சாஸ்திரமும் அடங்கி போச்சு. இந்த உத்தரகாண்டத்தை முழுக்கமாக ஆரம்பத்திலே இந்த கடைசி சர்க்கம் உள்ள வரைக்கும், அத்தியாயம் உள்ள வரைக்கும் கேட்டேன்னா எல்லாருக்கும் என்னென்னங்கிறது மொத்தமே புரிஞ்சிடும். வாழ்க்கைனா என்னங்கிறது புரிஞ்சிடும், என்னென்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். இத்தியாசேஷிமத்ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே உத்தரகாண்டே அஷ்டசப்ததிர்மசர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 78வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.